நம்ம சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இருக்க ஆன்லைன் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம மண்டையை கழுவி ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்க வைக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு உள்ள சிதம்பரம் ரகசியத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இது எபிசோட்ஸு உஷாராக இரு, இல்லைனா பேசினுக்கும் போதே ட்ரௌசர் உருவானுங்கோ. மக்களே, அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்டை மட்டும் செல் பண்ணுறது கிடையாது. அவங்க மன ரீதியாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்க? கண்டிப்பாக நம்பி தான் அவனு வேறு வழி இல்லை. ஏன்னா டேட்டா சொல்லுது. டேட்டா என்ன சொல்லுது, 95% ஆஃப் த மக்கள் வந்து மன ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த டேட்டாவை பானாஸ்திரமாக யூஸ் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள் ஃபஸ்ட்டு மக்களோட நடத்தையை பேசிக்காக புரிஞ்சுக்கிறான். நடத்தைனா பையிங் பிஹேவியர்ஸ். இந்த பையிங் பிஹேவியர்ஸ்னால் என்னன்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இவன் ஏன் வாங்குறான், எதுக்கு வாங்குறான், யாருக்கோசரம் வாங்குறான், எப்போ வாங்குவான், இவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, ஒரே டபுள் மைண்டாக இருக்கிறான். இந்த பையிங் பிஹேவியர்ஸ் டேட்டா மூலிமா மக்களோட மனநிலையை கேப்சர் பண்ணுறான். மக்கள் என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா நான் செக்யூராக ஃபீல் பண்ணுவேனா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேனா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா நான் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுவேனா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா நான் சீன் போட முடியுமா. இந்த 4 மனநிலையில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்குறான். காமனாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை தொக்கா தூக்கி சைடில் வைக்கிறான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா தான் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த ஃபீலிங், இந்த காமன் ஃபேக்டரை வச்சு ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று டிரைவ் பண்ணுறான். அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, பையிங் இஸ் எமோஷ்னல் நாட் லாஜிக்கல். என்னன்னா பேசிக்காக பார்த்தோம்னா இவனுங்க வந்து ஃபீலிங்கை தான் வாங்குறானுங்க, இவனுங்க ப்ராடக்ட்டை வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டானுங்க. ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணுறான்னா, இவங்களுக்கு ஃபீலிங்கை விற்றா போதும், ப்ராடக்ட்லாம் விற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டானுங்க. ஸோ ஃபீலிங்கை எப்படி தூண்டலான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட ஒன்லைன் ஃபார்முலா என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஃபீலிங்கை இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா இவனுங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம ஃபீலிங்கை எப்படி இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, திடீர்னு நம்மளுக்கு ஸ்விக்கி ஆப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏய் பத்ரி, என்ன மழை வேறு பெய்யுது, வெதர் சூப்பராக இருக்குது, பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அந்த பிரியாணின்னு அந்த வேர்டை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து எமோட் ஆகி நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா ஒரு ஃபீலிங் இன்ஜெக்ட் பண்ணுறானுங்க, உஷாராக இருக்கும். ஸோ என்ன தான் அந்த டைமில் நம்ம உஷாராக இருந்தாலும் நம்ம அறிவு வேலை செய்யாது, நம்ம உணர்வு தான் வேலை செய்யும். அதனால தான் அவன் ஃபீலிங்ஸை டார்கெட் பண்ணுறான், பிளடி பாஸ்கர். ஸோ உன் சம்மதத்தோட உனக்கு தெரியாமையே உங்ககிட்டேருந்தே பைசா வாங்கி அவன் ப்ராடக்ட்டை விற்கிறான். அவன் ப்ராடக்ட்டை விற்று அவன் வீடு கட்டி உன் தலையில் மிளகா அரைக்கிறான். தமிழ் சினிமா பாணியில் சொல்லணும்னா நம்ம வட சென்னை செந்தில் சொல்லுவார் இல்லையா, அவன் பொருளை அவனையாக பண்ணுண்டா அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதும் நீ தான், நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும் நீ தான், அதுக்கு ஃபீல் பண்ணுறதும் நீ தான், அந்த ஃபீலிங்க்கு வந்து தீனி போடுறதும் நீ தான், எல்லாமே நீ தான். கண்டிப்பாக நம்ம தாத்தா பூங்குன்றனார் சொன்னது தான், தீதும் நின்றும் பிறதர வாரான்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே நீதான்னா இப்போ கடைசி அவன் என்ன தான் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரிக்கை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். மக்களே, உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்க, தேவையில்லைனா தயவு செய்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஆர்டர் பண்ணும்போது உங்கள் ஃபீலிங்ஸை தூக்கி வச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உஷாராக இருங்க. இல்லைனா பேசிட்டு இருக்கும்போது அவங்க ட்ரௌசர் ஊற்றிடுவானுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.